தமிழ்நாட்டில் தமிழர்கள் அதிகமாக நம்பி ஏன்னா எங்கள் தூத்துக்குடியில் கூட வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கானவர்கள் முருகன் தான் நம்முடைய தெய்வம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பேர் வந்து ஏன்னா வழிபாடு என்பது ஒவ்வொருவருக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் வழிபாட்டுகளை மதத்தை கடவுளை ஏற்றுக்கொள்கிறீர்களாங்கிறது அது வேற ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அந்த கடவுள் யார், இல்லைன்னா அந்த கடவுள் உருவம் எது என்பதை ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பெயரை வைத்து இதுதான் இந்தியா, இதுதான் வந்து நம்முடைய அடையாளம், இதுதான் அப்படின்னா அப்போ மற்ற இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள், அவங்க காலம் காலமாக நம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் அர்த்தமற்றதாக நீங்கள் தேசியம் என்று கட்டமைக்கக்கூடிய ஒன்றிலே மற்ற எல்லாமே இடித்து தவிடுபொடியாக, அது மொழியாக இருக்கட்டும், மத வழிபாடாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவது மட்டும்தான் இந்த தேசம், நான் சொல்லுவது மட்டும்தான் தேசியம், நான் சொல்லுவது, நாங்கள் கட்டி எழுப்புவது மட்டும்தான் தேசப்பற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் சாதாரண சாமானிய மக்கள் இந்த நாட்டின் விடுதலையை, இந்த நாட்டின் அடையாளங்களாக எதை பார்த்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை தமிழிலே நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து டெக்னாலஜி வருது, ஒரு புது விஷயம் வருதுன்றதை வந்து நீங்கள் கொண்டாடிடக்கூடாது. ஏன்னா அது தவறான கைகளிலே போகும் பொழுது அது மனிதர்களுக்கு எதிராக ஒன்றாக மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அரசு எது சொல்லப்பட வேண்டும், எது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறதோ அதைத்தான் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு முறை காயல்பட்டினத்தில் இருந்த இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக அவர்களை அழைத்திருந்தோம். உண்மையிலேயே எனக்கு அவர்கள் முதல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. அடுத்த பாடலை அவர்கள் மேடையிலே பாடும் பொழுது எனக்கு நிஜமாவே கண் கலங்கி விட்டது. நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம், இந்த கொடியை மதிக்கிறோம், இந்த நாட்டின் கொள்கையை, இந்த நாட்டின் இறையாண்மையை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பாடல்கள் வரிகள் வரக்கூடிய அந்த பாடலை காயல்பட்டினத்திலிருந்து வந்த அந்த இஸ்லாமிய மாணவர்கள் பாட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்களை நாம் அழைத்து வந்து வைத்திருக்கிறோம். வேற யாரும் பாடுறதில்ல. அவங்க மட்டும் நான் ஒரு இந்தியன், நான் அந்த நாட்டை நேசிக்கிறேன் என்று திரும்ப 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 அந்த இளைஞர்களை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பழங்குடியினராக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட எந்த சமூகமாக இருக்கட்டும், தலித்களாக இருக்கட்டும், மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையினர் என்று இவர்கள் சில பேரை சொல்றாங்க இல்லையா, அவங்களாக இல்லாமல் வேறு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யாராக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப நாற்றுப்பட்டு எனக்கு இருக்கு, திரும்ப திரும்ப வந்து இந்த நாடு என்னுடையது, திரும்ப திரும்ப நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன், இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி நான் அக்கறைப்படுகிறேன் என்று திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். லக்ஷ்மி பாண்டே அவர்களை பற்றி எழுதும்போது அந்த கடைசியில் பிரதமர் வீடு வழங்கக்கூடிய அந்த திட்டத்திலே பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவா ஏதோ, ஸோ அது வந்து அந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் பணம் கொடுக்குறாங்க. வந்து நிறைய அந்த திட்டத்தோட பேரே பிரதம மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம். ஆனால் கால்வாசி காசு தான் அவங்க கொடுப்பாங்க, மீதி முக்கால்வாசி காசு மாநில அரசுகள் கொடுப்பது. இவங்க கொடுத்த காசை வச்சு அந்த வீடை கட்ட முடியல. வீட்டை கட்டி முடிச்சப்புறம் தான் மிச்சம் 40,000 ரூபாய்னா, அந்த வீடை கட்டுறதுக்கு கொடுக்குற 40,000 ரூபாவை கட்டி முடிச்சப்புறம் நீ கொடுக்கறதுக்கு நானே வீடை கட்டிடுவேன்ல. ஒவ்வொரு திட்டமும்
பெயரளவிலே தான் அது திட்டமாக இருக்கிறதே தவிர இங்கே வந்த பொழுது பேசி கொண்டிருந்த பொழுது சாய்நாத் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நரேகா 100 நாள் வேலை திட்டம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும், மக்களுக்கு போய் சேரக்கூடிய எல்லா திட்டங்களையும் இன்று அழித்துவிட்டு வேறு ஒரு விஷயத்தை, மக்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல், மக்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்ற முடியாத சில விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதை இந்த தேசமாக, தேசியமாக, மக்களின் அடையாளமாக மாற்ற நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் மாற்ற முடியும். அவர்களுடைய இடத்தை வேறு ஒன்றாக மாற்ற முடியும்.